இந்த போகி அன்னைக்கு ரொம்ப சுத்தபத்தமாக வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிடுவாங்க. காலையில் எரிச்சிருவாங்க. மதியானத்துக்கு மேலே அந்த உச்சி வேலை பூஜை அப்போது அந்த வீட்டுடைய வாசல், கிராம பகுதியில் சொல்கிறேன், சாணத்தினால் ஒரு குடுவை வச்சு அதுக்குள்ளே பிள்ளையாரை பிடிச்சி வைப்பாங்க. அதுக்கப்புறம் அம்பாளுடைய ஃபோட்டோ இருந்தால் வைப்பாங்க. இல்லை குலதெய்வம்னு சொல்லிட்டு ஒரு அகல் தீபம் போட்டு நல்ல இலையை போட்டு நல்ல பச்சரிசியில் நல்ல கொலைய பால் பொங்கல் செஞ்சு சாப்பாடு சாம்பார் என்னென்ன வகைகள் இருக்கோ படையலை போட்டு வழிபாடு செய்கிறது. அம்பாளை வீட்டுக்கு அழைத்தல். இது ஒரு வர்க்கத்தினர் இந்த போகி அன்னைக்கு மதியானம் கும்பிடுவாங்க. இன்னொரு வர்க்கத்தினர் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கால்நடைகளை, நான் மாடு மேய்க்கிறேன், ஆடு மேய்க்கிறேன், மாடு பண்ண வச்சுருக்கேன், இந்தமாதிரி கால்நடைகளை வைத்து வழிபாடு செய்யக்கூடியவர்கள் போகி அன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு இந்த கால்நடைகள் எல்லாம் வந்த உடனே ஒரு பொங்கல் வச்சு அந்த இடத்துல படையல் போட்டு அம்பாளை குலதெய்வத்தை வீட்டுக்குள்ளே கூப்பிடுவாங்க. அதாவது இந்த போகின்னு சொல்லக்கூடிய ஒரு திருநாளில் தீய சக்திகள் அழிகிறதும் இல்லாமல் நாம் வணங்கக்கூடிய தெய்வங்கள் நம்மளுக்கு அருள் புரியறதுக்கு இருக்கக்கூடிய தடை விலகிறதும் குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைக்கிறதுக்கான பூஜை முறைகள் தான் இந்த போகின்னு சொல்லக்கூடிய தேவர்களுடைய பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இருக்கக்கூடிய கடைசி நொடி.